மலிவு 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 2002 இந்த இடம்பெயர்ந்து ஏனையன் பாதையால வந்து வாங்கினான். அப்போலேருந்து இப்போ வரைஞ்சிருக்கு. உங்களோட நல்ல பெரிய நகட்டா கவலா 1500 ரூபா. என்ன கொடுக்குறீங்க அது உண்மையாவோ பாப்போம். பல கடையெல்லாம் இருக்குது பாருங்க. வாசனா கேக் கடையெல்லாம் இருக்குது. கொண்டு விழுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. போய் கொண்டு இருக்கானே. பிஸ்னஸ் எப்படி போகுது? இது எவ்வளோ காலம் இந்த சந்தை இப்படி இருக்குது? எவ்வளோ வாழைப்பழம்? உங்களை எடுக்கிற வீடியோவா? உங்களை வீடியோ எடுக்கிற உடனே 7 ரூபாய்க்கு இருக்கு. வீடியோ எடுக்கிற பிரச்சனை தானே என்ன? இறால் 350 காக்கில 350 1000 எடுக்க நீங்கள் இது இறால் இது வந்து என்ன யாழ்ப்பாணம் எப்படி போகுது? நண்டு 400 ரூபா. இவ்வளோ. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டத்தரிப்பு நகரப்பகுதியை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் பண்டத்தரிப்பு பொதுச்சந்தை பகுதியும் பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் பொதுச்சந்தை பகுதி எப்படி இருக்குது, அங்கே மரக்கறிகளுடைய விலை நிலவரங்கள், மீன்களுடைய விலை நிலவரங்களை வந்து இன்றைக்கு முழுமையாக இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். யாராவது சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த பண்டத்தரிப்பு சந்தைக்கு, அதாவது சுற்றுவட்ட பாதைக்கு முன்பதாகத்தான் நான் இதில் நிற்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுற்றுவட்ட பாதையால் நாங்கள் வலப்பக்கம் போனோம்னு சொல்லிச்சுன்னா பண்டத்தரிப்பு சந்தைக்கு போகலாம். ஓகே, இதில் வந்து இந்த சந்தையிலேருந்து நேராக போனோம்னு சொல்லி சொன்னால் மாதகளுக்கு போகலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாதகள் போகிற பக்கம், இதுக்குள்ள இந்த வானம் போகிற பக்கம். இப்போ நாங்கள் வந்து வலப்பக்கம் திரும்பணும். வலப்பக்கம் திரும்பினா தான் பண்டத்தரிப்பு அந்த சந்தை பகுதி, அந்த பகுதிக்கு வந்து நாங்கள் போகலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்னதாக டயர் கடைகள் மற்றும் இதில் பலசரக்கு கடை, ஃபார்மசின்னு சொல்லி சின்னதாக கடைகள் இருக்குது. ஏதோ குட்டி நகர பகுதி தான். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் பாருங்கள் பேங்க் எல்லாம் இருக்குது. பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக உடுப்பு கடைகள், இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கடையெல்லாம் இருக்குது பாருங்கள். வாசனா கேக் கடையெல்லாம் இருக்குது. இதில் பாருங்கள் எல்லாமே உடுப்பு கடைகள்லாம் இருக்குது. நிறைய உடுப்பு கடைகள். சின்ன ஒரு சந்தை பகுதி, அதாவது சின்ன ஒரு நகர பகுதி தான். நல்லா இருக்கும் பார்க்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. சில சாப்பாட்டு கடைகள், நகைக்கடைகள் எல்லாம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் கணேசா ஃபேன்சி. இங்கே பண்டத்தரிப்பு பொதுச்சந்தை. நாங்கள் இதுக்காக போகணும். இந்தியாவில் இந்த நகரப்பகுதியை நம்மளுக்கு பார்த்து கொண்டு இதாலையும் போகலாம்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளால பாருங்க, இதுதான் பொதுச்சந்தை பகுதி. இங்கால நிறைய ஃபோன் கடைகள், பியூட்டி பார்லர்ஸ்ன்னு சொல்லி இங்கே பாருங்கள் லேடஸ் எல்லாம் இருக்குது. இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொல்லி சொன்னால் வெள்ளை பகுதிக்கு போய் கொள்ளையிலும். ஓகே, நாங்கள் இதோட திரும்பவும் இதில் பார்த்தீங்கன்னா பண்டத்தரிப்பு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். இதில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் இதோடையே திரும்பி கொள்வோம். திரும்பி போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்கள். இதோடையே திரும்பி நாங்கள் சந்தை பகுதிக்கு போவோம். இந்த சந்தை பகுதி, பண்டத்தரிப்பு சந்தை பகுதி எப்படி இருக்குதுன்றதை வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலியில் தாரன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் பல சில கடைகள் சின்ன சின்னதாக அப்படியே இருக்குது. இங்கே நாங்கள் பிரதான வாயிலாலேயே போவோம். அதனால் இதெல்லாம் நிப்பாட்டோம். இங்கே எங்கள்கிட்ட பக்கத்தில் நிப்பாட்டிட்டு போவோம். வாகன நிறுத்தத்தடை, 8 நாட்களில் வாகன நிறுத்தத்தடை. ஓகே, இப்போ நாங்கள் சந்தைக்குள்ளே போவோம். பொதுச்சந்தை பண்டத்தரிப்புன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் சின்ன சந்தை நான் நினைக்கிறேன், பழைய கால சந்தை மாதிரி இருக்குது. இதில் பாருங்க, பொதுச்சந்தை பண்டத்தரிப்பு. இல்லை பாருங்க, ஒரு பழைய ஒரு கட்டம் இருக்குது. இந்த கட்டத்துக்கெல்லாம் இந்த சந்தை இருக்குது. அதிகமாக பெண்கள் வந்து வியாபாரம் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்க, அம்மா வணக்கம். என்னமே கதைக்கலாம் அவங்களோட.
என்ன காய்க்கிறது நாங்கள் இப்படித்தான் ஒரு சந்தை பகுதியாக மக்களோட காய்க்கிறது விலை நிலவங்களை கேட்கறது அப்படியே போகுது. என்ன மாதிரி பிஸ்னஸ் எப்படி போகுது? போகுது பரவாயில்ல. பொழுது போனா காணும். இது எவ்வளோ காலம் இந்த சந்தை இப்படி இருக்குது? அது நம்ம அப்போ இருந்தால் அப்படியே இருக்குது. அப்போ இருந்தால் அதுக்கு முதல் பெரிய விலாசம். ரைட் ரைட் பெருசாக இருந்த முதல். ரைட் இது இன்னும் அந்த திருத்த வேலைகள் அப்படி ஒன்றுமே இது வரைக்கும் அது வரைக்கும் செய்யவில்லை என்ன அப்படியே என்ன என்ன மாதிரி இந்த விலை நிலவங்கள் எப்படி போகுது? லீக்ஸ் என்ன மாதிரி விலை? லீக்ஸ் எவ்வளோ கிலோ? 400 ரூபா. பெரிய வெங்காயம் அது 250 கிலோ. 250 ரூபா. சின்ன வெங்காயம் அது 300 ரூபா. என்ன மாதிரி? தக்காளிப்பழம் 200. தக்காளிப்பழம் 200 ரூபா. வெள்ளாறு உருளைக்கிழங்கு 200. உருளைக்கிழங்கு 200 ரூபா. எங்கே தேன் இது உருளைக்கிழங்கு? தமிழ்லேருந்து வர பைத்தங்க இது இதெல்லாம் தேன் இங்கே தேன். ரைட் என்ன பச்சை மிளகா விலையை உண்டைக்கும் எவ்வளோ விலை? 1600 ரூபா. நைட்டுக்கு 1400 1500 மாதிரி சொன்னாங்க. கேரட்டு 800 ரூபா விற்றது. நேற்றுக்கு நான் முன்னதுக்காக 800 ரூபா இருந்தது. திருப்பி 1000 வந்துடு என்ன? 900 ரூபா. இஞ்சி இஞ்சி என்ன எவ்வளோ? இஞ்சி 160 100 கிராம் 1600 ரூபா ஆகுது. ரைட் 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 ரைட். கோவா என்ன மாதிரி? கோவா என்ன எவ்வளோ? கோவா 400 ரூபா. ரைட். பீட்ரூட் 300 கிலோ 300 ரூபா. பூசணியும் 300. அப்போ என்ன மாதிரி இப்போ இதில் பிஸ்னஸ் செய்கிறது உங்களுக்கு ஓகே இருக்கா? குடும்பத்தை கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி ஓகே? தனியா ஒரு மூலோட இருக்கிறேன். அவாவுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன். சரி சரி கட்டிக்காது. எவ்வளோ காலம் இது சரிங்க நீங்கள் வியாபாரம்? 2002 இந்த இடம்பெயர்ந்து ஏனையன் பாதையால் வந்து வாங்கினான். அப்போலேருந்து இப்போ வரைஞ்சி இருக்கு. சரி சரி சரிங்க. ஓகே நன்றி அம்மா ராஜதுக்கு. ஓகே நன்றி. உங்களோட நாங்கள் இது உங்களோட வெளிநாட்டுக்காரன் பார்ப்பேன். கட்டார் இல்லையா? அப்போ எல்லாம் எல்லாம் பார்ப்பேன். கீரை எவ்வளோ? கீரை 80 ரூபா. ரைட். கத்திரிக்காய் காக்கிலோ 80 ரூபா. ரைட் ரைட் ரைட்டு. ஓகே இங்காலையும் பாருங்கள். இங்காலையும் ஆனால் எவ்வளோ மரவள்ளிக்கிழங்கு போகுது? மரவள்ளிக்கிழங்கு 320 ரூபா கிலோ. ரைட் ரைட் ரைட். இதில் பாருங்கள் அதிகமாக பெண்கள் இந்த வியாபாரங்களில் அதிகமாக அம்மாங்கள் பாருங்கள். இஞ்சாலையும் அண்ணாக்கெல்லாம் வச்சுக்கணும். ஓகே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்தியாவில் சின்னதாக பழக்கடை இருக்குது பாருங்க. ஐயா எவ்வளோ வாழைப்பழம்? உங்களை எடுக்கிறேன் வீடியோவா? உங்களை வீடியோ எடுக்கிறேன் என்ன எடுக்கட்டு? எவ்வளோ பழம் போகுது? 100 120. எல்லா பழமும் ஒரே விலை தானோ? கப்பல் எவ்வளோ ஆகுது? கப்பல் ரைட் ரைட் ரைட். பாருங்க சின்ன சின்னதாக பாருங்க. இந்த கட்டுறாங்களை பாருங்கள் மேலுக்கெல்லாம் தூசி பிடிச்சி பழைய கால கட்டுறோம். அதாவது சண்டை வந்த அப்புறம் அப்படியே இருக்காங்க வீட்டில். இதில் வெத்திர சீவல் இதில் வித்தன எவ்வளோ சீவல் கிலோ? எவ்வளோ கிலோ? 1000 ரூபா. ரைட் ரைட். வெத்தில எவ்வளோ ஆகுது? வெத்தில 4 ரூபா 5 ரூபா ஒரு விலைக்கு இருக்குது. 7 ரூபாய்க்கும் இருக்குது. வீடியோ எடுக்கிற பிரச்சனை தானே என்ன? நாங்கள் சந்தை எடுத்து போடுறோம். நாங்கள் ஒவ்வொரு இடமா போய் சந்தையில் எடுத்து போடுறோம். சரியா தேங்க்ஸ். இங்காலையும் பாருங்க. இங்காலையும் சின்ன சின்னதாக வச்சு விற்கணும். ஐயாட்ட எவ்வளோ பழம்? பழம் எவ்வளோ? என்ன குடிக்கிறீங்க? அது உண்மையாவோ? பாப்போம் ஏற்றுங்க. இது பாருங்க தங்களால் இயன்ற அளவுக்கு தான் சின்ன சின்னதாக பாருங்க வச்சு விற்கணும். எங்களோட வாடில் இங்கே பாருங்க. ஐயா தூள் விற்கும். ஐயா எவ்வளோ தூள்? இது கிலோவா? 1900. ரைட். என்ன இந்த பாக்கு எத்தனை பாக்கு தான் விற்கிறாங்க வேலையா உங்களுக்கு? ஓகே கொண்டு விழுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. போய் கொண்டு இருக்கு என்ன? இதே சந்தை இப்படியான் இருக்கேண்ணே. ஒரு இது மாற்றவுமே இல்லைண்ணே. அப்போலேருந்து இப்போ வரையும் அப்படியான் இருக்கு. அப்படியான் இருக்கேண்ணே. கொஞ்சம் கொஞ்சம் மாறிச்சுன்னா அப்போ இருந்த மாதிரி அப்படியே இப்போவும் இருக்குது. சரி இஞ்சாலையும் பாருங்கள். அன்னாசி ஒரு இஞ்சு சொல்லி ஆமாம் எவ்வளோ ஒரு இஞ்சு போகுது? எவ்வளோ? 150 ரூபா. அன்னாசி கிலோ 600 ரூபா. எல்லாம் கிலோ தானே? எவ்வளோ இது? எவ்வளோ பழம்? கிலோ 200 ரூபா. கிரேப்ஸ் என்ன விலையோ? 4 கிலோ 4 கிலோ 100 ரூபா. இந்தியா அம்மா
720 2800 பழம் பாருங்க. தேங்காய் என்ன விலை போகுது? தேங்காய் விலை இப்போ கிலோ தானே என்ன கூட இல்லை 280 260 அந்த விலைக்கு தான் போகுது. மீன்கள் இங்கே மீன் சந்தை. ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மீன் சந்தையும் இருக்காம், அதையும் பார்ப்போம். பண்டத்தரிப்பு மீன் சந்தை பகுதி. என்ன கருவாடோ? என்ன மாதிரி கிலோ கருவாடுகள் விலை? போட்டு வரட்டு வழியா சொல்லணும். இங்கே பாருங்க சந்தை வித்தியாசமாக இருக்கு. இங்கே எல்லாம் சூடு எல்லாம் இருக்குது. என்ன மாதிரி விலை போகுது? விலையல் கிலோ 600 சூடா? ரைட் சூடா இதுதான் கிடக்கு. என்ன நண்டவளா? 400. ரைட் இது முரல். என்ன எங்கே முரல்? மாதவளா? அப்போ எங்கே எவ்வளோ முரல்? உலகங்களா? 5 300. பரவாயில்ல போடாது. அதிகமாக நண்டு அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க இங்கே அதிகமாக எல்லாம் சூடாக தான் கிடக்கு. இதில் பெரிய முரல் உண்டாது. முரல் ஐயோ இறால் இறால் 350 1400 கிலோ. ரைட் வேறு என்ன நண்டவளை அவங்கள்ட்ட? 250. என்ன ஒரு பங்கா? ஒரு பங்கு 250. பரவாயில்ல போட. இதுலேயே கிடக்கு ஒரு 10 நண்டு கிட்ட கிடக்கு. என்ன இங்கே என்ன நடக்குது? நான் இது இறால் இறால் ஓ உங்களை எடுக்க போகிறேன் நானே. ரெண்டு வைக்கிறீங்க. எங்கே எடுக்கிறீங்க இது இறால்? யாழ்ப்பாணத்தில். இப்படி எத்தனை மணி போகிறதாப்பா? போய் 5:30 நிற்கணும். வேணா ரைட் கனவா காணா 1200. ரைட் நல்ல மீன். மீன் எவ்வளோ? வள மீன் 1000. பாரா 3500. ஒருபடி ஒரு மீன். ரைட் அண்ணன் நல்ல பெரிய ஒரு மீன் தான் கிடையாது. இது என்ன மீன்? இது குருவலி. ஆ ரைட் பண்ண பாருங்க. பண்ண பாருங்க. இந்தியாவில் நிறைய மீன் எல்லாம் இருக்குது. அண்ணன் வச்சுக்கணும் ஐஸுக்குள்ள. என்ன மாதிரி உங்களை எப்படி போகுது? எவ்வளோ உங்கள்கிட்ட விலை? மீன் எவ்வளோ? 1000 ரூபா. கனவா இது எவ்வளோ? அப்படியே 3 எவ்வளோ? 400. ரைட் ஐயோ வேற என்ன கும்பலா? மோசமா குழப்படிய. ஓகே இங்கே எவ்வளோ சூரிய எவ்வளோ? 800 கிலோ. கொஞ்சம் மலிஞ்சிருக்கு. என்ன கொஞ்சம் 1000 போனது கூட 1000 தான் போகிறது கூட சூட. கொஞ்சம் மலிவாக தான் கிடக்கு. சிவராத்திரி தானே. ஆமாம்மா என்ன மாதிரி ராள எவ்வளோ அவங்கள்ட்ட? 2000 கிலோ. ஆ 1800 போடலாம். ரைட் நண்டு 400 இவ்வளோ. சரியா நம்ம பாருங்க எல்லாம் வச்சு வைக்கிறீங்க. வாழை மீன் சூட மீன் தான் அதிகமாக கிடக்குங்க. அவளை உங்களோட நல்ல பெரிய நண்டா எவ்வளோ? 1500. 1000 போடலாம். மலிவு 2000. ஆ இறால் பெரியானா எவ்வளோ? 2000 ரூபா. பரவாயில்ல நல்ல பெரியானா. உயிரோட இருக்கு. இது எங்க இதெல்லாம் எங்கே பிடிக்கிறது? காரணம் அங்கே பண்ணுறது. சரி ஆ பாரு எவ்வளோ இது? எவ்வளோ? அப்படியா? உங்களை படம் எடுத்து போடுறேன். என்ன ஆக்களெல்லாம் பார்ப்பீங்க. என்ன மாதிரி இந்த சந்தையெல்லாம் விளாடம் இப்படிதான் இருக்கேண்ணே. இல்லை இப்போ இதெல்லாம் பழைய கால சந்தை அப்படியான் இருக்குது. இது அதுக்கப்புறம் ஒன்று திருத்தலையே. யார் திருத்துறேண்ணே? நண்டு பெரிய நண்டு எல்லாம் இருக்குது. நண்டு பாறை சுறா உயிரோட சுறாவலாண்ணா 800 ரூபா தான் உயிரோட இருக்குது. இன்னும் சாகவே இல்லை, துடித்து கொண்டே இருக்குது. நல்ல ஃப்ரெஷ் மீன்கள் இருக்குது பாருங்க. ஓகே இதுதான் சந்தை, பண்டத்தரிப்பு சந்தை. இது
ஓ எல்லாம் எடுத்தாச்சு எவ்வளோ உங்கள்கிட்ட எவ்வளோ இது 1000-மா எல்லாம் அது கூட 1000 என்ன இங்கே பாருங்க மலிவு 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 ஐயா இங்கே முரல் மீன் மட்டும்தான் வச்சு வைக்கிறார் எவ்வளோ முரல் உண்டு பரவாயில்ல பரவாயில்ல மாதவேல 200 ரூபாய்க்குள்ள 20 வேண்டுறாங்க என்ன அப்போ இவர் 100 ரூபாய்க்குள்ள பரவாயில்ல தானே ஆ இதே விலை 200 அது அந்த துடிக்க துடிக்க கொண்டு வருவாங்க பார்க்க நல்லா தான் இருக்கு ஐயா முரல் 100 ரூபாய்க்கு விற்கிறார் முரல் குட்டி சந்தை நல்லா இருக்கு அழகா இருக்கு இங்காலே நிறைய மீன்கள் எல்லாம் இருக்கு பாருங்க எவ்வளோ சூட எவ்வளோ அவங்கள்ட்ட சூட ஆனா 400-500 எவ்வளோ வாழை எவ்வளோ வாழை என்ன கதை வருது இல்லை கதை வருது இல்லை கதை வந்தா தான் நாங்கள் வந்து வரையணும் கூப்பிடணும் ஆகல எல்லாம் முடிஞ்சு அப்புறம் என்ன கொஞ்சம் தான் கிடக்கு சின்ன சின்ன மீன் தான் கிடக்கு சரியா ஓகே ஓகே பாய் 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 ஓகே ஐயா கருவாட்டு ஐயா வர சொன்னவர் என்ன மேனு கேட்போம் கருவாட்டு ஐயா தான் படிவா காய்க்கணும்னு சொல்லி சொன்னவர் இப்போ விடாதியோ என்ன மாதிரி கருவாடுகள் விலையில சொல்லுங்க அவருக்கா இந்த கருவாடு சுவையா கருவாடு எவ்வளோ இது வந்து 1400 இது கட்டாப்பாறை 1800 இது வந்து 2500 ஓகே இது வந்து 1000 இது என்ன இது இது மதனங்கருவாடு மதனங்கருவாடு ரைட் ரைட் இது செங்கண்ணி 800 செங்கண்ணி 800 இதெல்லாம் நீங்களே செய்யறாரு நாங்கள் போட் எல்லாம் இருக்கு நாங்கள் எங்கட உள்ள நான் படமா செக்கலுக்கு தாளே ரைட் 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 ஓகே இதே பொம்பளை பிள்ளைல வெள்ளை நெத்தரி சின்ன பிள்ளைகளுக்கு ஊர் நெத்தரி சரி 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 ஓகே மற்ற சூட என்ன சூட எவ்வளோ இது வந்து 1000 இது சூட வந்து 1/4 கிலோ 300 கிலோ 300 இது வந்து 1/4 கிலோ 400 கிலோ 400 ஓகே இதெல்லாம் எல்லாமே நீங்கள் செஞ்சா நீங்களா இது தலையோட வந்தது இது நெத்தரி இது வந்து 1/4 கிலோ 300 ஆமாக்கா இது 1/4 கிலோ 300 ரைட் ரைட் வேற என்ன இருக்கு என்ன சிலி பேசல எவ்வளோ இது வந்து 250 இதெல்லாம் நீங்களே எல்லாம் செய்யறதா எங்களை கொள்மையை செய்து வர ரைட் ரைட் இது என்ன தூளா தூள் செய்யறது நீங்களே செய்யறதா ரைட் 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 100 அப்போ பண்டத்தரிப்பு வந்தால் அவங்கள்ட்ட வந்து கருவாடுகள் எல்லாம் பண்ணிக்கொள்ளலாம் எங்க போட்டு இருக்கு அங்கே சிந்துயா கருவாடு பல்லுருள் வாணியம் ரைட் ஐயாட்ட வந்தா எங்களை 3 கடை இருக்கு சங்கானா சத்தியகாடு பண்டது எல்லா இடமும் இருக்கு 3 இடமும் இருக்கு சரி 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 வீடியோ பார்க்குறாங்க இங்கே பண்டத்தறி பக்கம் வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஐயாட்ட இந்த மீன் சந்தைக்கு பக்கத்துலேயே இருக்குது ஐயா இந்த கடை கருவாடு கடை வேண்டினீங்கன்னா அவருக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஓகே இது வந்து ஓகேயா 300 சொல்லணும் நன்றியா ஓகே பை ஓகே பார்த்துருப்போம் இங்கால மீன் சந்தை பகுதியும் மரக்கறி சந்தை பகுதிகளையும் வந்து இதில் பார்த்துருப்போம் மக்கள் நல்ல அழகாகவே வந்து காய்ச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சின்னதாக மண்பானை கடைகள் இருக்குது இதில் பாருங்கள் திருவிலகை எல்லாம் வச்சு வைக்கணும் திருவிலகை திருகேணி எல்லாமே வச்சு வைக்கணும் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது சின்ன சின்னதாக இந்த இடியப்ப உரல் சுளாகு பாருங்கள் பாய்ன்னு சொல்லி கடகம் எல்லாமே வந்து இதில் வச்சு வைக்கணும் ஓகே அப்படி நாங்கள் வெளியேறும் பகுதியால் வெளியேறோம் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சந்தை பழைய கால சந்தை அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் அப்படியே வெளியேறுவோம் நன்றியா போட்டுறேன் பாய் ஓகே பேரா என்னண்டு அவங்க 1000 சொன்னாங்க அதான் விலை அதே கூட விலைன்னு அப்படியே எல்லா இடம் கூட அப்படித்தான் நிறைய எல்லா இடங்களும் கூட கரெக்டில் 1000 தான் அப்படி தான் விற்கிது சரி ஓகே பார்ப்போம் ஓகே காணொலி வந்து பார்த்துருப்பீங்க
காணொலி பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். விளைநிறவங்களை வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலே ஒரு பழமையான ஒரு சந்தை. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த சந்தை அப்படியான் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் இந்த சந்தை வந்து இடித்து கட்டப்புறன்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மதுவில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான காணொலி வாயிலாக சந்திப்போம். ஓகே, பாய்.